அளவுக்கு பிரபலமானவர். சொல்லுவார்கள் ஹாத்தம் தாயின் வரலாற்றை பற்றி. யாராவது ஒரு யாசகம் கேட்க அவருடைய வீட்டின் 7 வாசல்கள் வழியாக 7 தடவை ஒரே ஆள் வந்தாலும் 7 தடவையும் அவனுக்கு மடி நிரம்ப கொடுத்து அனுப்புவார்கள். நன்கு தெரியும், ஒரே ஆள் தான் எல்லா வாசலிலும் வருகிறான். அவருடைய கொடைத்தன்மையில் இம்மி அளவும் குறைந்து போகாது. அப்படிப்பட்ட கொடை வள்ளல். அந்த வள்ளலுடைய வாரிசு தான் நாம் இப்போது பார்க்க போகிற ஹாத்தம் தாயுடைய மகன் அதி ரதியல்லாஹு அன்ஹு. அவர் தந்தை இஸ்லாத்திலே இருக்கவில்லை. இஸ்லாம் அவருக்கு நபிகளாரின் வருகையின் போது அவர் இல்லை. ஹாத்தம் தாயுடைய மகன் அதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஹாத்தம் தாய் அவங்க தகப்பனார் பெரிய கொடையாளின்னு சொன்னோமே, அவங்க ஆரம்பத்தில் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, நவ்வார்னு பேர். அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மனைவிகள் கணவனுடைய குணத்துக்கு தோதுவாக அமையறதில்லை. இவர் கொடுக்குற கொடைத்தன்மையை கொடுத்து எப்போ பார்த்தாலும் திட்ட வேண்டிய வேலை. ஆமாம், இப்படி தூக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சில கணவன்மார்கள் கொடை வள்ளலாக இருக்க மனைவிகள் கருமிகளாக இருப்பார்கள். கருமி என்றால் நிறத்தில் அல்ல, குணத்தில். கஞ்சத்தனம் என்று பொருள். அந்த மாதிரி உள்ளது அந்த முதல் மனைவி. பார்த்து இவர் கொடைத்தன்மையை மட்டும் நிறுத்தவே இல்லை கொடுக்கறத. அந்த அம்மாவும் திட்டுறதை நிறுத்தவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் 2வது கல்யாணம் பண்ணார். மாவியான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பேர். மாவியா பின்து அஃப்ரஸ். இந்த மாவியாவை கல்யாணம் பண்ணார். மாவியா யமன் நாட்டினுடைய அரச பரம்பரையை சார்ந்த பெண். அல்லாஹு அக்பர். உண்மையாகவே அதுதான் இந்த கணவருடைய குணத்துக்கு தோதுவாக அமைஞ்சது. அந்த அம்மாவும் வாரி வழங்கக்கூடிய பெண். அந்த அம்மாவுக்கு கை நீளமான பெண் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது வாரி அதிகமாக வழங்கினா கை நீளம்னு சொல்லுவாங்க அரபுகள். நிறைய கொடையும் கொடுக்கும். கொடையாளர்களை அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2வது மனைவி மாவியா ஹாத்தம் தாயோடைய குணத்தோடு ஒத்து போனவர்கள். இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சஹாபி அதி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதி இப்னு ஹாத்தமு தாய். தந்தை வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி ஊருடைய தலைமை பொறுப்பு, அந்த சமூகத்தினுடைய தாய் கபீலாவினுடைய கோத்திரத்தின் தலைமை பொறுப்பெல்லாம் இவர்கிட்ட வந்துச்சு. இவர்கள் வாழ்ந்த நாட்டில் அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தன்னிகரற்ற தலைவர். இன்னமும் இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு. அவர்களின் கோத்திரத்தார் குடியிருந்த இடம் இன்றைக்கு அரபு நாட்டிலே ஹாயில் என்ற பகுதி என்று தோராயமாக குறித்து தருகிறார்கள்.